அனைவருக்கும் காலை வணக்கம். இயந்திரமயமான 1000ஆம் ஆண்டில் மொழி மற்றும் இலக்கியத்தின் சமகால தன்மை குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழா 2026. இப்போது நமது மாநாட்டின் முதல் முக்கிய உரையாளர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாததாக உள்ளது. நமது முதல் முக்கிய உரையாளர் முனைவர் கா. லெனின், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, எம்ஜிஆர் கல்லூரி. முனைவர் கா. லெனின் அவர்கள் தமிழியல் துறையில் சிறந்து விளங்கும் கல்வியாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஆவார். இவர் தமிழ் துறையில் MA, MPhil முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். மேலும் UGC, NET தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். தனது முதுநிலை படிப்பில் பல்கலைக்கழக தரவரிசையில் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சகாப்தத்திற்கு மேலான கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி அனுபவம் கண்ட இவர் பல தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளில் சமர்ப்பித்து சங்க இலக்கியம், சமூக நோக்கில் சங்க பாடல்கள், பாரம்பரிய தமிழ் இலக்கிய விமர்சனம் ஆகியவை இவரது முக்கிய ஆய்வுத்துறைகளாகும். மேலும் NSS மற்றும் பல கல்வி சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு மாணவர் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருகிறார். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அறிஞர் இன்று இயந்திரமயமான 1000ஆம் ஆண்டில் மொழி மற்றும் இலக்கியத்தின் சமகால தன்மை குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவில் தமது ஆழ்ந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ளார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. அவரை அன்பும் மரியாதையும் கொண்டு வரவேற்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய உணவாக இல்லாத குரல் தனியிருப்ப தாய்த்தவன் பெற்று அருமையான இந்த நல்லதொரு நிகழ்விலே கலந்து கொண்டது பேரன்பு மிக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கேக்குதுங்களா? மிக்க மாட்டேங்குது. ஹலோ, ஓகே, ரெக்கார்ட் மட்டும் தான். மிக்க மகிழ்ச்சி. இந்த ரெஸ்ட் லேபிளுடைய சேர்மேன், அவருடைய உறுப்பினர், பேராசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அழகான அன்பான இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லேபிற்கு என்னை நீங்க போய் இப்ப பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்து சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன், நம்ம வரலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எதை பத்தி பேசலாம், நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாழ்வியலை பத்தி சொல்லுங்க, சமகால வாழ்வியல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய தமிழ் ஆராய்ச்சியில உள்ள ஆழமாக நுழைந்து, தமிழ் ஆராய்ச்சிக்கு நான் உள்ள போகல, பேசிக்கான விஷயம் தமிழர்களுடைய வாழ்வியலானது எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, நாம் இப்பொழுது எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், அவ்வளவுதான். ஆனா 20 நிமிஷம் நமக்கு ஷெட்யூல் போட்டிருந்தாங்களோ 10 தெரியல. முடிந்தவரை நான் அதற்குள்ளாக முடிக்க எண்ணுகிறேன். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இனி ஏதாவது ஒன்று அதை பத்தி நம்ம பேசலாம். நாம விரைவாகவும் சீக்கிரமாக அதை சொல்லி முடிக்க நான் நினைக்கிறேன். நான் உலகத்துல நிறைய நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்து இன்றைக்கு மாபெரும் அளவுல உச்சக்கட்டத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு நாகரிகம் என்று சொன்னால் தமிழருடைய நாகரிகம் என்று நம்ம சொல்லலாம். நாம தமிழருடைய வாழ்வியலை கனவில் கூட நினைத்து பார்க்காத முடியாத அளவிற்கு சங்க இலக்கியங்களிலே, காப்பியங்களிலே அந்த காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படி சார் அந்த காலத்துல இப்படி செஞ்சாங்க பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இலக்கணம் இருக்கிறது, தொல்காப்பியம் என்ற இலக்கணம் இருக்கிறது. சார் அந்த தொல்காப்பியம் என்ற இலக்கணத்துல என்னுடைய வாழ்க்கையை பத்தி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களாங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா சொல்லியிருக்காங்க சார். இது கூடவா சொல்லியிருப்பாங்க? அதுவும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்படாத விஷயங்களே கிடையாதுங்க. அசந்து போயிடுவீங்க. ஒண்ணு சொல்லலாம், எப்படி லவ் பண்ணணும்னு சொல்றாரு. நம்பிக்கை பொருள்ல காதல் செய்வது எப்படி? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் முதல்ல போய், அதாங்க வாழ்வியல். ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் முதல்ல போய் தன் காதலை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணுங்கிற விதிமுறையை தொல்காப்பியர் தமிழருடைய வாழ்வியலான
மன உணர்ச்சியை ரொம்ப அழகாக பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட அழகான நிகழ்வைத்தான் பெருசா உள்ளலாம் இலக்கணத்துக்குள்ள போகாம ஃப்ரீயா ரிலாக்ஸா நம்முடைய நிலங்கள் தமிழுடைய வாழ்வியலை பற்றி ரொம்ப அழகாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஸ்லைடு அடுத்தது நெக்ஸ்ட். திணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சார் திணைனா என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திணைனா ஒழுக்கம், த டிசிப்ளின். யாரு என்ன செஞ்சாலும் ஒழுக்கம் இருந்ததுன்னா போதும் அவன் வெற்றி பெறுவான். எங்க திணையில ரெண்டு வகையா எங்க இலக்கணத்தை பிரிக்கலாம். ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை அப்படின்னு சொல்லி. சார் அகத்திணைனா என்ன அப்படின்னா காதல்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ரெண்டு புறம் இருக்கிறது. ஒன்று காதல், அகத்திணை. அகம் என்றால் உள்ளம், மனசு, காதல். அடுத்து ரெண்டு புறத்திணை. அது சரியா போங்க. புறத்திணை அப்படின்னா என்னன்னா வீரன் அர்த்தம். சார் குடும்பம் மட்டும் போதுமா, அதுக்குள்ள இருந்தா மட்டும் போதுமா, எப்படி சாப்பிடுறது? அப்ப புறத்திணை, வீரமும் அவனுக்கு வேண்டும். ஆக மனிதனுடைய இயல்பு தமிழுடைய வாழ்வியலாக இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன, அகத்திணை அப்படின்னு ஒன்னும், புறத்திணை அப்படின்னு ஒன்னும் பிரிக்கிறாங்க. அகத்திணை என்ன அப்படின்னா அகத்திணைய மூன்று வகையாக பிரிக்கலாம். அகத்திணைய புறத்திணை கடைசியா பார்ப்போம். முதல்ல அகத்திணை பார்ப்போம். மூன்று வகையாக அகத்திணையை பிரிக்கலாம். என்னென்ன அகத்திணை பிரிக்கலாம் அப்படின்னா அன்பின் ஐந்திணை அப்படின்னு ஒண்ணு, அன்பின் ஐந்திணை அப்படின்னு ஒண்ணு. அந்த அன்பின் ஐந்திணைய களவுன்னு சொல்லுவாங்க, கற்புன்னு சொல்லுவாங்க. விளக்கம் பின்னால சொல்றேன் நானு. களவுனா என்ன, கற்புனா என்ன? நாம களவுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கற்புனா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பின்னால் வருகின்ற ஸ்லைட்ல சொல்றேன் நானு. அடுத்தது பெருந்திணை இரண்டாவது. மூன்றாவது கைக்கிளை. அன்பின் ஐந்திணை, பெருந்திணை, கைக்கிளை என்று சொல்லக்கூடிய மூன்று வகையாக இந்த அகத்திணையை பிரிக்கலாம். சரி, அன்பின் ஐந்திணை என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வாழ்வியல் செய்திகளாக 5 நிலங்களாக பிரிச்சாங்க. எப்பா இதெல்லாம் குறிஞ்சி நிலம்பா, இதெல்லாம் முல்லை நிலம், இதெல்லாம் மருத நிலம், இதெல்லாம் நெய்தல் நிலம், இதெல்லாம் பாலை நிலம் அப்படின்னு சொல்லி 5 நிலங்களாக பிரிச்சாங்க. அந்த மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியை நீ குறிஞ்சி நிலத்தான், நீ முல்லை நிலத்தான், நீ நெய்தல் நிலத்தான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்வியல இருக்கிற இடத்தை வச்சு அவன் மனிதன் பிரிக்கப்பட்டான். சரி, எப்படி பிரிக்கப்பட்டான்? சரி, அடுத்து பாருங்க. சரி, அந்த 5 திணைக்கு விளக்கம் சொல்றேன் நானு. பெருந்திணை அடுத்து அன்பின் ஐந்திணை சொல்லியாச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சார் பெருந்திணைனா என்னன்னு சார் அப்படின்னா பொருந்தா காமம். பொருந்தா காமம். வயசான ஒருத்தர், நான் கை காமிக்கிறேன். பொருந்தா காமம், வயதான ஒருத்தர் சின்ன பொண்ணை திருமணம் செய்து வைத்தல். ஒரு 80 வயசு கிழவனுக்கு ஒரு 16 வயசு பொண்ணை திருமணம் செய்து வைப்பது. ஒரு 60 வயசு 70 வயசு ஒரு கிழவிக்கு ஒரு 15 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் என்ன? பொருந்தா காமம், பெருந்திணைன்னு சொல்றாங்க. சார் இதெல்லாம் நடந்ததுதாங்க சார். ஆமா நடந்தது. இதெல்லாம் வாழ்வியல் சார். ஆமா வாழ்வியல் தான். அந்த காலத்துல சங்க இலக்கியம் சங்ககாலம் ஒரு பொற்காலம் சொல்றோம். ஆனா ஒரே ஒரு டிஃபரெண்ட், ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பணத்தேர்கள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் இருக்கிறது. வாய்ப்பு நான் சொல்லிட்டு போறேன், நம்ம இதை முடிச்சலாம். நம்ம இதை பெருந்திணை, பொருந்தா காமம், வயது வித்தியாசம் பார்க்காம திருமணத்தை செய்து வைத்தல். அதுக்கு பேர் என்ன? பொருந்தா காமம். நெக்ஸ்ட் அடுத்து கைக்கிளை என்ன அப்படின்னா ஒருதலை காமம். அது என்ன ஒருதலை காமம்? ஆண் மட்டும் விரும்புவான், பெண் விரும்ப மாட்டான். இல்ல பெண் மட்டும் விரும்புவான், ஆனா ஆண் விரும்ப மாட்டான். பெண் பிறகு அழுது உட்கார்ந்துருக்கான். ஆண் எனக்கு நீ தேவையில்லை, வேண்டாம், நான் போருக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி பெண்ணை விட்டுட்டு தனியா போறான். இந்த மாதிரி ஒரு சூழல். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல கைக்கிளைன்னு சொல்லுவாங்க. இந்த பெருந்திணையும் கைக்கிளையும் அன்பின் ஐந்திணைக்குள்ள வராது. ரெண்டுமே சரியான திருமண முறையா, சரியான வாழ்க்கை முறையானா வாழ்க்கை முறை இல்ல. ஆனாலும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு சூழல்ல இந்த மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அந்த காலகட்டத்துல சுட்டி காமிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதிகமான பாடல்களும் அதை இல்லை. அடுத்தது அன்பின் ஐந்திணைக்கு உள்ள வந்துருவோம். அன்பின் ஐந்திணை என்பது 3 பிரிவுகள் கொண்டது. 1 முதற் பொருள், 2 உரிப்பொருள், 3 கருப்பொருள் என்று சொல்லக்கூடிய 3 வகையை பிரிக்கலாம் நாம. சார் முதல் பொருள்னா என்னங்க சார் அப்படின்னா நிலமும் பொழுதும் சொல்லுவாங்க.
நிலங்களை பிரிக்கிறாங்க. எப்படி? குறிஞ்சி நிலம், முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிக்கிறாங்க. சார் குறிஞ்சி நிலம் என்ன? எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ மலை சார்ந்த பகுதி அது எல்லாம் குறிஞ்சி நிலம். கண்ணமணின்னு சொல்லிடலாம். ஒசூரா அது குறிஞ்சி நிலமா? அது சரி, அது என்னது? குறிஞ்சி நிலம். கன்னியாகுமரி கடல் இருக்கா? அது நெய்தல் நிலம். காடு இருக்கா? அது என்னது? அது வந்து என்னது? காடுனா வயல், மருத நிலம் அப்படின்னு சொல்லி, சரி முல்லை நிலம். எங்க என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? நிலங்களை பிரித்து விடலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதிகளும். இந்த 5ம் சேர்ந்ததுதான் அன்பின் ஐந்திணை. இந்த மக்கள் தான் சரியான முறையில் வாழக்கூடிய மக்களாக சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல சொல்லப்படுகின்றனர். அடுத்தது பொழுதுகள் வந்து பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக இந்த பொழுதுகளை பிரிக்கிறாங்க. 2 பொழுதுகள். அடுத்த ஸ்லைடு பாருங்க. முதல்ல குறிஞ்சி நிலம். முதல்ல குறிஞ்சி நிலம் மலைகளாக இருந்தது. காலப்போக்குல எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம அப்படி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒண்ணு. குறிஞ்சி நிலம் ஆரம்பத்துல மலைகளாக இருந்தது. காலப்போக்குல மலைகளை வெட்டி 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 காடுகளா மாத்துறாங்க. காடா மாறுது. காடுகள் வந்து மரத்தை வெட்டி 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 வயல்களாக மாறுது. வயல்கள் என்ன பண்ணுது? தண்ணி வந்து அடிச்சு போய் கடலா மாறுது. திரும்பி தண்ணி என்னது? மேல வெயில் ஃபுல்லா அடிச்சு மணலா மாறுது. அப்ப ஃபர்ஸ்ட் மலை, அதுக்கப்புறம் காடு, அப்புறம் வயல், அப்புறம் தண்ணி கடல், அதுக்கப்புறமா மணலாக மாறுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்களை மக்கள் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த ஸ்லைடு. சரி, பொழுதுகள் அடுத்தது. இப்ப முதற் பொருள்ல 5 வகை நிலங்கள் பார்த்தாச்சு. பொழுதுகள் நம்ம பார்க்க போறோம். நம்ம பொழுதுகள் பாத்தீங்கன்னா பெரும்பொழுது சிறும்பொழுது. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பெரும்பொழுதை பார்க்கலாம். பெரும்பொழுது என்பது ஒரு வருஷத்தை, ஒரு ஆண்டை 6ஆக பிரிப்பது பெரும்பொழுது. எப்படி பாருங்க. பெரும்பொழுதுகள் சித்திரை, அதாவது சித்திரை மாசம் வைகாசி. சித்திரை வைகாசியில என்ன காலம்? அது இளவேநீர் காலம், அதாவது வெயில் காலம் சொல்லுவாங்க. வெயில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அது வந்து முதுவெயில் காலம் சொல்லுவாங்க. 2 முதுவெயில் காலம், வெயில் தனியும் காலம்னு சொல்லுவாங்க. அது என்ன மாசம்? ஆனி மாசமோ ஆடி மாசமோ. கார்காலம். கார்காலம் என்பது மழை காலம். அது எப்ப மாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவணி மாசமோ புரட்டாசி மாசமோ. அடுத்த 4 குளிர்காலம், ஐப்பசி கார்த்திகை. 5 முன்பனி காலம், மார்கழி மாசம் தை மாசம். 6 பின்பனி காலம், மாசி மாதம் பங்குனி மாதம். இந்த மாதிரி அந்த காலத்துல மக்களுடைய வாழ்வியலாக நிலங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த மாசத்துல மழை வரும், இந்த மாசத்துல குளிர் அடிக்கும், இந்த மாசத்துல வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இலக்கிய இலக்கணங்கள்ல தொல்காப்பியர் முதல் கொண்டு சங்க இலக்கியத்துல அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டை 6ஆக பிரிப்பது என்னது? பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வாழ்வியலாக சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். சிறுபொழுதுகள் அடுத்து என்னென்ன அப்படின்னா, ஒரு நாளை 6ஆக பிரிப்பது சிறுபொழுது, ஒரு ஆண்டை 6ஆக பிரிப்பது பெரும்பொழுது அப்படின்னா, ஒரு நாளை 6ஆக பிரிப்பது சிறுபொழுது. என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலையில 6 மணிலிருந்து 6 மணி முதல் 10 மணி வரை காலைன்னு சொல்லணும். தமிழ் ஆக்சுவலா உண்மைதான். காலை 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நண்பகல் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு இது. அடுத்து 3வது 2 மணிலிருந்து 6 மணி சாயந்தரமா அந்த மாலை மயங்குகின்ற நேரம், அது பாத்தீங்கன்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஏற்பாடு. 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரையுமே மாலை நேரம், ஈவினிங் மாலை நேரம். யாமம் நடு இரவு, அது எப்ப அப்படின்னா இரவு 10 மணிலிருந்து விடிகாலமா 2 மணி வரை யாமம்னு சொல்லுவாங்க. அதாவது பேய் வருகின்ற நேரம் சொல்லுவாங்க. யாமம், நடு யாமம் சொல்லுவாங்க. அடுத்தது 2 மணிலிருந்து 6 மணி வரை வைகறை அப்படின்னு சொல்லுவாங்க, விடியற் காலை. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்வியல நிலங்களாக பிரித்து, ஒரு நாளை 6ஆக பிரித்து, ஒரு ஆண்டை 6ஆக பிரித்து, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறுத்து சொல்றாங்க. அதுல நெக்ஸ்ட் பாருங்க. அது நிலமும் பொழுதுகளும் ஒண்ணா சேர்ந்து போட்டிருக்கோம். குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த பகுதி. பெரும்பொழுது வந்து குறிஞ்சி நிலத்துக்கு வந்து குளிர்காலம் யாமம் தான் வரும். இப்ப கேள்வி நீங்க கேட்கலாம், என்ன சார் அப்ப முல்லை நிலத்துல வந்து குளிர்காலமே வராதா, யாமமே வராதா அப்படின்லாம் கிடையாது. பெரும்பான்மையா எங்க இருக்கோ நம்ம சொல்லுவோம். உதாரணமா என்ன சொல்லுவோம்? திருப்பதினா லட்டு,
பழனி பஞ்சாமிர்தம், அப்ப நம்ம ஊர்ல பஞ்சாமிர்தம் செய்யறது இல்லையா? நம்ம ஊர்ல லட்டு செய்யறது இல்லையா அப்படின்னா நம்ம ஊர்ல செய்வாங்க. நம்ம ஊர்ல பஞ்சாமிர்தம் செய்வாங்க. திருநெல்வேலி அல்வாவும் செய்வாங்க. ஆனா திருநெல்வேலி அல்வா மாதிரி சுவை இருக்குமா அப்படின்னா இருக்காது. என்னதான் நம்ம வீட்டு பெண்கள் பிரியாணி செஞ்சாலும் பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் தான், அடிச்சுக்க முடியவே முடியாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு அவங்க கை வந்த பக்குவம் அதுதான். அப்ப அது மாதிரி அந்த காலத்துல ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நிலமா இது, முல்லை நிலம் காடு சார்ந்த பகுதி, கார்காலம் மாலை, மருத நிலம் வயல் சார்ந்த பகுதி, 6 பொழுதுமே வேலை இருக்குவாங்க. சரியா இல்லையா? வைகரை நெய்தல் கடல் சார்ந்த பகுதி, ஏற்பாடு பாலை நிலம் மணல் சார்ந்த பகுதி, இளவேனில் முதுவேனில் பின்மணி காலம் நண்பகல். இந்த பாலை நிலம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த போடுங்க. பாலை நிலம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திருடுறதுதான் அவங்க வேலையே. தொழிலா தாத்தா பையனை கத்துக் கொடுக்குறாரு, பையன் அவங்க பையன் கத்துக் கொடுக்குறாரு. ஆனா இப்ப அது இல்ல. ஆனா பாலை நிலத்துல சூறையாடுதல் அப்படிங்கிறது தான் நம்முடைய குலத்தொழில வச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் மக்கள் வாழ்றதா சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க. போலீஸ் வந்து அது தப்பு, அந்த வேலையை விட்டுடுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் அங்கங்க இருந்து ஒரு சில பகுதியில் இருக்கிறதாவும் அறிவியல்ல அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில அதை வந்து சொல்லப்படுது. சரி, இப்ப முதல் பொருள் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா உரிபொருள். சார் உரிபொருள்னா என்னங்கன்னா உரிய பொருள். குறிஞ்சி நிலம் அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் காதல் செய்தல், ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்திருத்தல், அதுதான் புணர்தல். தலைவியும் தலைவனும் சேர்ந்திருத்தல், அன்போடு ஒத்த அன்போடு காதலோடு ஒரு கணவன் மனைவி இணைந்திருத்தல், அதுதான் புணர்தல் நிமித்தமும். எங்க நடக்கும்? குறிஞ்சியில் நடக்கும். மலை பிரதேசம். அடுத்து முல்லை, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லை நிலத்துல என்ன பண்ணுவான்னா தலைவன் வந்து தன் மனைவியை விட்டுட்டு வெளிதேசம் போவான், வேற மாநிலத்துக்கோ வேற நாட்டுக்கோ பொருள் தேடுறதுக்காக போவான். இப்ப மனைவி என்ன பண்ணுவான்னா காத்திருத்தல். யாருக்காக? தன் தலைவனுக்காக காத்திருத்தல். தலைவனுக்காக தலைவிக்காக தலைவன் காத்திருத்தல். ஐயோ நம்ம தலைவன் போயிட்டானே, அவன் எப்ப வருவான்? 2 பகல் 4 ராத்திரி 3 பகல் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம். அவங்க நைட்லாம் சொல்ல மாட்டாங்க, என் புருஷன் என்னை விட்டு போய் 10 பகலு 10 ராத்திரி 12 ராத்திரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காத்திருத்தல் 2 பேத்துக்குமே இருக்கும். காத்திருத்தல், தலைவனுக்காக தலைவி காத்திருத்தலும் தலைவிக்காக தலைவன் காத்திருத்தலும் நிகழ்வு வந்து என்னது? முல்லை நிலம். அடுத்தது மருத நிலம். ஊழலும் ஊழல் நிமித்தமும். கணவன் மனைவி உறவுக்குள்ளார ஊழல் இருந்தாதான் காதல். சார் எங்களுக்குள்ள என் கணவனுக்கும் மனைவிக்கும் எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னா அது நல்ல திருமணம் இல்லை, நல்ல கணவன் மனைவி இல்லை, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா சார் என் புருஷன் காலையில வந்த உடனே 4 திருத்திட்டு வந்தாங்க சார் அப்படின்னு சொல்றீங்கல்ல, சபாஸ், நீங்க தான் வெரி குட், செம்ம சூப்பர். நீங்க தான் வந்து என்னது பொண்டாட்டியிட திட்டு வாங்காத கணவனும் இல்ல, சரியா இல்லையா? அவன் வாழ்க்கையே இருக்காது. எல்லாருமே, நானும் உட்பட சரி, எல்லாருமே ஒய்ஃப் 2 வார்த்தை நல்லா சுகமா காலங்காட்டி எந்திரியா போயா வாயா ஏதாவது ஒன்று சொன்னாரா, அப்பா பொண்டாட்டியிட திட்டு வாங்கணும்பா அப்படின்னு, அப்பதான் நல்லா சோறு கிடைக்கும். ரைட். அது போல ஊழல் ரொம்ப அவசியம். கூடி கூடி மிகன்னு சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவாரு. ஊழலுக்கு பிற்பாடு ஏற்படுகின்ற காமம் அதி மிகுதியானது. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. ஊழல் என்பது அற்புதமான விஷயம். மனைவியோட ஊழல் சண்டை இல்லை. நான் சொல்றது சடாமுடிய பிடிச்சு குஞ்சில குத்தி ரத்தம் வர்றது நம்ம பேனர் போட்டு அப்படி சொல்லல. லைட்டா கோச்சிக்கிறது, வெக்கப்படுதல், வெக்கப்படுதல், சாரி கேட்கறது, அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், அதுதான் வாழ்க்கை. அதுதான் அந்த வாழ்க்கை, சங்ககால வாழ்க்கை. அதுதான் ஊழலும் ஊழல் நிமித்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். தலைவன் கடலுக்கு போயிடுவான், தலைவி வெளியே இருப்பான். ஐயோ கடலுக்கு சென்ற தலைவன் மீண்டு வருவானா? கடல் கொந்தளித்து தலைவன் அங்கே ஏதோ கப்பல் கவுந்துருமா, படகு கவுந்துருமா என்று நினைத்து ஒரு விளக்கு எரிய வச்சு அது கூடவே நின்று, சரியா இறைவா என் கணவனை சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி இறங்கி இருப்பான். அதுக்கு பேர் என்னது? இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாவை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவான். தலைவை விட்டுட்டு தலைவன் பிரிஞ்சு போயிடுவான். தலைவன் என்னப்பா, ஐயோ இங்க இருந்து பிரிஞ்சு போன தலைவன் எப்படி இருப்பான்? நம்ம வீடுகள் பக்கத்துல வெளிநாடு போவாங்க, இங்க இருந்து துபாய் போவாங்க, ஃபாரின் போவாங்க. அங்க என்ன வேலை செய்வாங்க? கலெக்டர் உத்தரவு கொடுப்பாங்க, அங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, குழி வெட்டுவாங்க. நம்ம இங்க நம்ம ஊர்ல பாக்குறோம்ல, இந்தியர்கள் என்ன பண்றான், நம்ம ஊர்ல வந்து குழி வெட்டிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லுவான் மொழிகிட்ட, நான் தமிழ்நாட்டுல பெருசா வேலை செய்யறேன், சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க தெரியுமா பத்தியா அப்படிமா.
ஏன்னா தன்னுடைய கஷ்டமானது தன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக. அதே போலதான் நம்ம வீட்டு ஆண்கள் இங்கிருந்து அங்க போய் என்ன வேலை பார்ப்பாங்க, கஷ்டம் தான் படுவாங்க. ஆனா அதையெல்லாம் நம்மகிட்ட காமிக்க மாட்டாங்க. அந்த பிரிவு, தலைவனுடைய அந்த மனசு, ஐயோ நமக்காக தலைவன் போய் வேலை செய்வானே என்ற அந்த மனசு இருக்கு தெரியுமா, அதுதான் அந்த பிரிவை உணர்த்துக்காக அந்த பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பெருந்திணை கைகே சொல்லியேன். ஏற்கனவே உங்களுக்கு முன்னவே சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லைடு. கருப்பொருள் பெருசா இருக்கும். அற்புதமான தமிழுடைய வாழ்விலே இதுதான் கருப்பொருள் தான். தமிழுடைய வாழ்விலே இந்த கருப்பொருள் தான். ஒரு மனிதன் மலை பகுதியில வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு அங்க என்ன கிடைக்கும், தேன் கிடைக்கும். அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குறவன் குறத்தின்னு சொல்லுவாங்க. அங்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய இடம் என்ன, முல்லை நிலத்துல ஒரு காட்டுல வாழக்கூடிய ஆடு மாடு மேய்க்கிற தொழில். அவங்க என்ன சாப்பிடுவாங்க, பால் வெண்ணெய் தயிர். நெய்தல் நிலத்துல என்ன கிடைக்கும், உப்பு கிடைக்கும், மீன் கிடைக்கும். மருத நிலத்துல நெல் சோறு கிடைக்கும். அங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத நிலத்துல உழவர உலத்தின்னு சொல்லுவாங்க, பாலை நிலத்துல எயின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சார்ட்டு தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலாக பார்க்கப்படுது. வேகமாவே சொல்றேன், ஏன்னா டைம் எடுக்க சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால சரிங்க, அது மாதிரி. சரி, இப்ப முல்லை நிலத்துல பால் கறந்து அதை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணெயாக்கி, வெண்ணெய் நெய்யாக்குறாங்க. இப்ப இந்த தயிர் மோர் வெண்ணெய் எல்லாமே முல்லை நிலத்துக்கு உரிக்கிறேன், அதான் இங்க போட்டிருக்கோம். அப்ப சார் குறிஞ்சி கிடைக்காதா, நீர்களுக்கு கிடைக்காதான்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலைமையில எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் மோர் வாங்கலையோ மோர், தயிர் வாங்கலையோ தயிர் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தயிரையும் மோரையும் வாங்கிட்டு முல்லை நிலத்துல வாங்கிட்டு நீர் நிலத்துல உப்பு என்ன பண்ணுவாங்க, இந்த பண்டம் மாற்று, நீ இந்த உப்பு வச்சுக்கு, நீ இந்த நெல்லை வச்சுக்கு, அதே மாதிரி தேனை நீ வச்சுக்க, தேனுக்கு பதிலாக என்ன பண்ண, எனக்கு உப்பு கொடு, எனக்கு பால் கொடு, தயிர் கொடு என்ற காசு இல்லாத பண்டமாற்று முறையை வளர்த்தவர்கள் தமிழர்கள். நம்மளுடைய வாழ்வு அப்படி இருந்தது. எல்லா இடத்துக்குமே எல்லாமே போகும், ஆனா பெரும்பான்மையா அங்கதான் இருக்கும். அதே மீன் சாப்பிடணும்பா, நான் மீன் சாப்பிடணும்னா குறிஞ்சி மீன் கிடைக்குமா, கிடைக்காது. அது மலைப்பகுதி, மீன் கிடைக்குமா, கிடைக்காது. இருக்கும் சின்ன சின்ன ஆறு இருக்கும், சின்ன சின்ன மீன் இருக்கும், கடல் மீன் கிடைக்காதாங்க, கடல் இருக்காதாங்க. அப்ப மீன் சாப்பிடணும் அப்படின்னா நெய்தல் நிலத்துல வந்தே ஆகணும் நமக்கு. அப்ப நெய்தல் நிலத்துக்கு உப்பு வச்சிருப்பாங்க, அவங்க அரிசி சோறு சாப்பிடணும். கடலை போய் சோறு இருக்கு, அரிசி விளைவிக்க முடியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மருத நிலத்துல அரிசியை வாங்கி இங்க உப்பையும் மீனையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பண்டம் மாற்று நிகழ்வினை சொல்லக்கூடியதுன்னா இந்த சார்ட்டு கருப்பொருள். மொத்தம் 5 நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, 5 நிலங்களும் 2 பொழுதுகள், பெரும்பொழுது சிறும்பொழுதுல ரொம்ப அழகா நம்முடைய வாழ்க்கைய இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு மனிதன் என்பதை ரொம்ப அழகாக இந்த சார்ட்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, கடைசி அகத்திணைக்கு இறுதி பதிவு வந்துட்டோம். அகத்திணையில மீண்டும் சொல்லியிருப்பேன் நானு, சார் கனவுனா என்ன கற்புனா என்ன அப்படின்னு சொல்லி 2 விஷயமா உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன். நாம கலவுனா என்ன, நீங்க என்ன நினைப்பீங்க, கலவுனா ஒரு திருட்டு பையன், திருட்டு, களவும் கற்று மர, திருடிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம களவு கற்று மரம் என்ன அர்த்தம், பழமொழி சொல்லுவாங்கல்ல, களவும் கற்று மர, ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு அப்புறம் மறந்துடணும் அப்படின்னு அர்த்தமா, அப்படி கிடையாது. களவுன்னா காதல்னு அர்த்தம். இங்க தமிழ்ல களவுன்னா காதல். சின்ன வயசுல யாரோ ஒரு மேல நம்ம ஆசைப்பட்டிருப்போம், இயற்கையா அந்த வயசு ஒரு பொண்ணு பையன் மேலேயோ பையன் பொண்ணு மேலேயோ ஆசைப்பட்டிருப்போம். களவும் கற்று மரம்னா ஒருவேளை அந்த பொண்ணு கூடவோ அந்த பையன் கூடவோ திருமணத்தை முடியாம போயிருக்கும். அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு பிற்பாடு அந்த கலவை மறந்து விடு, அதான் களவும் கற்று. காதல் செய்ய சின்ன வயசுல, ஆனா ஒருவேளை திருமணம் அவருக்குள்ளேயே நடக்கலன்னா கல்யாணத்துக்கு பிற்பாடு அந்த கலவை மறந்து விடு என்பதுதான் அதுக்கு அர்த்தம். நம்மளால என்ன பண்றாங்க, வேற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? களவு அப்படின்னா திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கைய களவு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எல்லாமே மேரீடு நினைக்கிறீங்க. ஆமா, எல்லாம் மேரீடு. நீங்க அன்மேரீடு. ஆமா, நீங்க மட்டும் களவு, மீது எல்லாம் மேரீடு. மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாம் மேரீடு நினைக்கிறேன் நானு. அப்ப எல்லாருமே மேரீடுனா கற்பு வாழ்க்கை. களவு என்பது திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கைய களவு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். காதல் ஸ்டோரி அப்படியே ஓடும், தெரியும் இல்லையா? கற்பு வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப நம்ம நாக்க மேரீட் நாளாம், கல்யாணத்துக்கு பிற்பாடு இருக்க வாழ்க்கை எல்லாமே கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப 2 வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்க்கை லைஃப். இந்த மாதிரி இலக்கியத்துல பிரிச்சிருக்காங்க. நீ கனவு இருக்கியா கற்பு இருக்கியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 2க்கும் ஒரு பாட்டு ஒண்ணு கதை சொல்லுவோம் ரைட்டா, அப்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நடக்கவே போனா ஒரு மாதிரியா இருக்கும்,
களவுக்கு ஒரு கதை, கற்புக்கு ஒரு கதை ஒண்ணு. அடுத்த சைடு. அகநானூர்ல 122வது பாட்டு களவுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. பரணன் எழுதிய குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி திணை பரணன் எழுதிய அற்புதமான ஒரு பாட்டு களவு. 122வது பாட்டு. யாரு கூற்றுனா சொல்றது யாரு இந்த கதையை சொல்றா அப்படின்னா, தலைமகன் சிறைப்புறத்தானாக இருக்க தோழிக்கு தலைமகள் சொல்லியது. தலைமகள்னா தலைவி. ஒண்ணு இல்ல, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இரவு நேரத்துல தலைவி இருக்கா, தோழி சொல்றா. தோழி தலைவிட கேட்கிறா, ஏண்டி என்ன இருக்கு உனக்கு ஆச்சு, நீ மாட்டுக்கு இருக்க, நீ ஏதோ லவ் பண்றேன்னு சொல்ற ஒருத்தனை, அவன் மாட்டுக்கு வரான், நைட்ல போறான், என்ன நடக்குது இங்க, உங்க வீட்டுக்கு டிம்மு கட்டுறாங்க பத்தியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு தலைவி தோழி கிட்ட சொல்றான். என்ன சொல்றாங்கன்னா அந்த பாடல். அந்த சமயத்துல தலைவன் அந்த பக்கம் வந்துட்டான், கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓரமா நின்று இருக்கான். யாரு? தலைவன் நின்று இருக்கான் வெளிய. தலைவி தோழிகிட்ட சொல்ற மாதிரி தலைவனுக்கு கேக்குது, லவ் பண்ணி பாரு நீங்க. நம்ம சொல்லுவோம்ல, டே அந்த பையன் அந்த பொண்ணு லவ் பண்றாங்கடா அப்படின்னு. ஒரு நாள் நீங்க லவ் பண்ணி பாருங்க. நான் லவ் மேரேஜ், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓடி போய் ரன்னிங் டெஸ்ட் கல்யாணம் பண்றானே, வீட்டுல சொல்லி கட்டினா அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லி லவ் பண்ணி லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பிரம்மாண்டமா மண்டபத்துல ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட 300 ஹாட் பாக்ஸ் வந்தது எனக்கு. எத்தனை ஹாட் பாக்ஸ்? 300. எல்லாம் பசங்க வரவெல்லாம் ஹாட் பாக்ஸ். நான் அந்த ஹாட் பாக்ஸ 3 வருஷம் 4 வருஷம் நான் போல கல்யாணத்துக்கு போல வச்சுட்டு போனேன். என்ன பண்றேன், அவ்வளவு ஹாட் பாக்ஸ் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டேன். அது மாதிரி அப்ப நான் லவ் மேரேஜ். நம்ம சொல்லுவாங்க நம்ம வீட்டை, டே லெலின் லவ் பண்றான்டா அப்படின்னு. நான் என்ன உங்களுக்கு சவால் வர்றேன், லவ் பண்ணி பாரு. பஸ்ல உட்காந்துன்னு வச்சுக்க, நம்மள பாக்குற மாதிரியே தோணும். என்ன இவன் நம்மள அவன் அந்த பொண்ணோட மாமாவர் போகணும், நான் பொண்ணோட அண்ணனார் போகணும், என்ன அது அப்படின்னு இப்படி எல்லாம் தோணும் நமக்கு. சரியா இல்லையா? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா இல்லையா? ரைட். இதுக்கு நம்ம இதுக்கு வந்துருவோம். அப்படிப்பட்ட தோழிக்கு தலைமையில் என்ன சொல்றான் அப்படின்னா, என் தலைவன் என்னை பார்ப்பதற்கு வருகின்றான் இரவு நேரம். சாதாரணமா நீ சொல்ற, ஒவ்வொரு நாளும் என் தலைவன் என்னை பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான் தெரியுமா உனக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. யாரு சொல்றான்னா தலைவி சொல்றா. யாருகிட்ட? தோழிகிட்ட சொல்றா. என்ன சொல்றா பாருங்க, இரும்புலி மகாரி வலுங்கள் மூதூர். இரும்புலி மிகப்பெரிய, பிழின்னா போதை, மது, பிழியப்பட்ட சாறுன்னு அர்த்தம். அந்த போதையை குடிச்சுட்டு மகார்னா பெரியவர்கள் இரவு நேரத்துல நல்லா கல்ல குடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. எப்ப? அழுங்கல் மூதூர். அழுங்கல்னா சத்தம், ஒளி எழுப்பக்கூடிய ஒரு மூதூர், பழமையான ஒரு ஊர்ல. மதுரை வச்சு உதாரணமா அதான் சொல்லுவோம், தூங்காரம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் மூதூர். ஒரு பழமையான ஊர்ல கல்ல குடிச்சுட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, சத்தம் போட்டே இருப்பானுங்க. விளவு இன்று ஆகினும் துஞ்சாதாகும். விளவுனா விழா, விழா காலத்துலதான் ஆடல் பாடலாம் இருக்குமே. அப்படி நினைக்கிறியா நீ? அப்படி இல்ல, விழாவே இல்லைனாலும் இவனுக்கு குடிச்சுட்டு ஊர் சத்தம் போட்டே இருப்பானுங்க. அப்படிப்பட்ட அந்த குடிகார, அந்த குடிச்சிட்டு கிடக்கக்கூடிய அவர்கள் தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கினாலும் மல்லல் ஆவண மருகு உடன் மாட்டேங்கின். மல்லல்னா வீரர்கள், ஆவணம் அப்படின்னா பொருள். கடத்தெருவுல கடை என்ன பண்ணுவாங்க, அப்பயே திறந்து வச்சுட்டே இருப்பாங்க இரவு நேரத்துல. ஃபர்ஸ்ட் அந்த விழா காலம் மாதிரி தூங்காம அந்த போதை மது வருந்தி விட்டு சுத்துவாங்க. அவங்க போய் தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கினாலும் அந்த கடத்தல் என்ன பண்ணும், அப்பயும் கடை லைட் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு போறவங்க யாரு போறா யாரு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களும் தூங்கின பிற்பாடு மல்லல் ஆவண மருக உடன் மடிகின், அவங்களும் தூங்கின பிற்பாடு வல்லுரை கடுஞ்சொல் அன்னை துஞ்சல். ஒண்ணு ஃபர்ஸ்ட் யார் தூங்குறான், போதை போயிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தூங்குறாங்க. கிணத்துல வச்சிருக்கவன் தூங்குறான், அவனும் தூங்கினாலும் என்னுடைய அன்னை, என் அம்மா இருக்காங்கல்ல, அவ தூங்காம நானு வீட்டுல படுத்திருப்பேன், இவ வெளியே போறாளா உள்ளே உட்கார்ந்து இருக்காளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருப்பேன். என் அண்ணன், எங்க அம்மா. கடுஞ்சொல் அன்னை துஞ்சால், தூங்க மாட்டான். பிணிகள் அருஞ்சிறு அன்னை துஞ்சி, என்னை சிறையை வைத்திருக்கக்கூடிய எங்க அம்மா தூங்கினாலும் அடுத்து யாரு, துஞ்சா கண்ணர் காவலர் கடுகுவர். அந்த ஊர் காவல் காக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் யாரு, ஒண்ணு முதல்ல அந்த மது போதையில் இருக்கக்கூடிய அவங்க தூங்கினாலும் கடைக்காரங்க தூங்க மாட்டாங்க,
கடைக்காரங்க தூங்கினாலும் அம்மா தூங்க மாட்டா, அம்மா தூங்கினாலும் காவலர் தூங்க மாட்டாங்க. இதெல்லாம் மீறி என் தலைவன் என்னை பார்க்க வரணும். இதெல்லாம் மீறி நடிகர்களும் காவலன் தலைவன் பார்க்க வரணும். தூங்க மாட்டாங்க. சரி, இளங்குவேல் இளைய தொஞ்சின் வேலையை வைத்திருக்கக்கூடிய அந்த இளையவர், அந்த காவலர்கள் தூங்கினாலும் என்னது வையிச்சு வளஞ்சுரி தோகை ஞானி மகிழும். ஞானினா நாய். தோகை அப்படின்னா நல்லா மொச மொசம் இருக்கு அந்த உடம்பு, நாயுடைய அந்த தோல். அப்படிப்பட்ட ஞானி என்ன பண்ணும், குறைச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு 10 மணி 11 மணி என்ன பண்ணும், எல்லாம் தூங்கிடுவான், நாய் குலைக்கும். இப்ப நாயும் தூங்கிடுச்சுப்பா. நாய் தூங்குனா அடுத்தது அறவாய் நம்மளி மகிழாது மடியும் தூங்கிடுச்சுன்னா, பகல் ஒரு உருள நிலவு கான்று விசும்பின். விசும்னா வானத்தோட இருக்க மேகம் என்ன பண்ணும், சந்திரன் அப்பதான் மேல போய் நல்லா வெளிச்சமா டார்க்கா இருக்கும். எப்படா என் தலைவன் வர்றது நினைச்சு பாருங்க. எவனாவது ஒருத்தன் பார்த்துருவான். அப்ப என்னது, அந்த நிலவு வந்து பாத்தீங்கன்னா மேல வெளிச்சமா இருக்கும், அதையும் மீறி வரணும். ஓகே, அந்த நிலவு எப்படா மறையும், அதுவும் மறைஞ்சிச்சு. பகல் ஒரு நிலவு கான்று விசும்பின் அகழ்வாய் மண்டிலம் நின்று விரியுமே. அந்த மண்டலத்துல லாஸ்டா போய் நிலவும் தூங்கிடுச்சுப்பா. அப்பா இப்பவாவது நம் தலைவியை பார்க்க போகலான்னு தலைவன் வரான் அப்படின்னா, அகழ்வாய் மண்டின்று விரியுமே திங்களுக்கள் சேர்வு கடையில் மடியில் எலி வல்சி வல்லாய் கூகை. எலி வலையில எலி பிடிக்கக்கூடிய எலிய பிடிப்பதற்காக கூகை ஆந்த என்ன பண்ணும், அப்பதான் கத்துமா. ஆந்த கத்தும், பயந்துகிட்டு கழுது வழங்கு யாமத்து அழுது. கழுதுனா பேயின் அர்த்தங்க. நடு யாமம் பேய்கள் நடமாடக்கூடிய அந்த பகுதியில ஆந்த கத்தும். அதையும் மீறி என் தலைவன் அங்கு வர வேண்டும். வளைக்கன் சேவால் வாழாது மடியும். அந்த ஆந்தையும் ஒரு வேலை அப்பா தூங்கிடலாம் நம்ம அப்படின்னு தூங்கிடுச்சுன்னா, அடுத்தது மணிசரி கோழி. வீட்டுல மணினா வீடு, வீட்டுல அவருடைய கோழி கணவன் சேவலுக்கு வீடு என்னாச்சு, விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நைட்டு வர சொன்னா, ஒண்ணு அந்த போதை மக்கள் அந்த மது குடிச்சிட்டு கடை தூங்க மாட்டாங்க. கடை தூங்கினா அம்மா தூங்க மாட்டா, அம்மா தூங்கினா நாய் தூங்காது, நாய் தூங்கினா நிலவு தூங்காது, நிலவு தூங்கினா ஆந்து தூங்காது, ஆந்து தூங்கினா அங்க விடிஞ்சு போய் சேவல் கூவிடும். சரிங்களா, சேவல் கூவிடும். எல்லாம் மடிந்த காலை இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் நில்லா நெஞ்சத்து அவர் வரலாறு. இப்படிலாம் கடந்து, இந்த காவலை எல்லாம் கடந்து, என்னுடைய காதலுக்காக, என்னை பார்ப்பதற்காக என் தலைவன் இவற்றையெல்லாம் கடந்து யாரு கண்ணில மாட்டாம என்ன பார்க்க வர வேண்டும் தெரியுமா உனக்கு, நினைச்சு பாரு நீ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா, அந்த தலைவி தன் தோழி கிட்ட சொல்றா. கீழே வந்து வேற சொல்லுவாங்க, அது தேவையில்ல. சரிங்களா, அப்படிப்பட்ட களவு யாருடையது அப்படின்னா எங்களுடைய காதலுடையது அப்படின்னு திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கையாக ஒரு கணவன் ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக ரொம்ப அற்புதமா அந்த பாடலை சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இது ஓகே. அடுத்தது கற்புக்கான ஒரு பாடல். இன்னொரு பாடல் சொல்ல நினைச்சா நம்ம நேரம் கருதி அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு பாடல் வந்து இது கற்புக்குண்ட ஒரு பாடல். ஒண்ணு அற்புதமான பாடலுங்க. சங்க இலக்கியத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு எதுன்னா இந்த பாட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதை பத்தி இந்த 4 வரி இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 வரி வச்சுக்கிட்டு 20 பக்கம் ஒரு ஆய்வு கட்டு எழுதியிருக்கேன் நான். 4 வரி வச்சுட்டு மட்டுமே 20 பக்கத்துக்கு ஆய்வு கட்டு எழுதியிருக்கேன் நான். ஐங்கிற ஒரு பாட்டு, ஆசிரியர் கபிலர் கூற்று, இதுவும் தலைவி கூற்று தான். பாட்டு சொல்லிடுறேன், கதமர சொல்லிடுறேன், அவன் பாட்டு சொல்லலாம். அம்மா அப்பா தன்னுடைய மகளை வந்து ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தராங்க. தலைவனும் தலைவியும் புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 3 மாசம் ஆகுது. பொண்டாட்டி கேட்கிறான், பொண்டாட்டி தலைவி புருஷன்கிட்ட, எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. நல்ல விஷயம்தான், எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு. இல்லப்பா நீ தனியா போக வேணாம், நானும் கூட வரேன் அப்படின்னு அந்த தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா, தலைவியை கூட்டிட்டு போறான். எங்க முதல்ல கல்யாணமான பிற்பாடு தன் மாமியார் வீட்டுக்கு போறான். யாரு, தலைவன் போய்கின்றான். யாரை கூட்டிக்கிட்டு, தலைவியை கூட்டிட்டு போறான். தலைவி அங்க போன உடனே தலைவி இருக்கா. இவன் போன உடனே எல்லாம் அந்த பயிர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி அந்த பொண்ணு புது பொண்ணு வந்துட்டு வாங்க எல்லாம் வராங்க. பயிர்களுக்கு அக்கா தங்கச்சி மாமா ஒய்ஃப் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தலைவன் வெளியில ஒரு வாசல் ஒரு கட்டில போட்டிருக்காங்க. அந்த கட்டில உட்கார்ந்து இருக்கான். அங்க இருக்க அந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து மாமா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பேசிட்டு இருக்கு. அவனை எவனும் கண்டுக்கவே இல்லை. தலைவியை மட்டும்
அந்த பெண்கள் அப்படியே உள்ள அந்த சமையல் கட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்க தலைவியை மட்டும். சமையல் கட்டு என்பது சாதாரண இடம் இல்லை. அங்கதான் திட்டங்கள் தீர்ப்பது, திட்டங்கள் தீட்டுவது. அங்கதான் என்னென்ன எல்லாமே சமையல் கட்டு தான். உலகமே அவங்களுக்கு வேற எந்த ஒரு உலகமே இல்லை. பெண்களை பொறுத்தவரை நம்பர் 1 சமையல் கட்டு தான். அவங்க அந்த ராஜாங்கமே நடத்துவாங்க. மிகப்பெரிய அரசாங்கம். சமையல் கட்டுக்கு அப்படியே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க, தலைவியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா சித்தி, பெரியம்மா, அக்காக்காரி, பையனோட ஃப்ரெண்டு எல்லாம் கல்யாண பொண்ணுங்க எல்லாம் நின்ட்டாங்க. குசலம் விசாரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? குசலம் விசாரிப்பாங்க. என்னடி கல்யாணம் பண்ணிட்டு போன மாமனார் எப்படி, மாமியார் எப்படி, ஏய் 2 நாத்தாராமே சொல்றாங்க, ஏதாவது மச்சான் எப்படி அப்படின்னு குசலம் விசாரிப்பாங்க. நல்லா இருக்கியா ஒவ்வொரு வார்த்தை போடுவாங்க. எல்லாருக்கும் கேட்டிருப்பாங்க. அவனுக்கு புதுசா சொல்ல போறது இல்ல. சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை அம்மா சைடுல இருந்து அந்த வார்த்தை நல்லா விழுவும். யாரு காதுல? அந்த தலைவனுடைய காதுல விழுவும். தலைவி சொல்றா, ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி தெரியுமா இருக்கேன்? உலகத்திலேயே தன்னுடைய புகுந்த வீட்டு பெருமையை எந்த பொண்ணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பிறந்த வீடுதான். எங்க அப்பா மாதிரி இல்ல, எங்க அண்ணன் மாதிரி இல்ல, எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்ககால தலைவி ஒருத்தி முதலாக தன் புகுந்த வீட்டு பெருமையை சொல்றான். பாருங்க எவ்வளவு சிரிச்சு சொல்றா பாருங்க. அந்த அம்மா கிட்ட எவ்வளவு சிரிச்சு சொல்றா பாருங்க. என்ன தெரியுமா சொல்றான்? எங்க நாட்டுல எங்க தலைவனுடைய வீட்டுல எப்படி இருக்குன்னா, காஞ்சி போய் இருக்கும். ஒரு ஆலமரம் இருக்கிறது. ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு தப்பக்குளம் இருக்கு. தப்பக்குளத்துல அந்த தப்பக்குளத்துல வெயிலின் காரணமாக தண்ணி ரொம்ப சேறு படிஞ்சு, அழுக்கு படிஞ்சு, சேறு படிஞ்சு இருக்கு. அந்த பகுதியில் வரக்கூடிய மான் என்ன பண்ணுதான், அந்த குளத்துல இறங்கி அந்த சேறு படிஞ்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிய தன் நாவால நக்கி நக்கி குடிக்குது. நாவால நக்கி நக்கி குடிக்குது. அப்படிப்பட்ட தண்ணிய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குளத்துல மொண்டுட்டு வந்து வீட்டுல வைப்பேன். அதெல்லாம் நான் குடிக்கிறேன். இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா அப்படின்னா, என் கணவனும் என் மாமனாரும் மாமியாரும் என் நாத்தனாரும் மச்சாண்டாரும் என்னை அந்த அளவிற்கு நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறார்கள். தண்ணி கூட கஷ்டம் தான். எங்க மாமனார் வீட்டுல தண்ணிக்கு கஷ்டம் தான். இருந்தாலும் நான் என்ன பண்றேன், எப்படி இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை கபிலர் அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. சார் இதை வச்சு நீங்க எப்படி 20 பேர் நட்டு எழுதுறீங்க? அடுத்த கேள்வி. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கல்யாணம் நடந்தது மாசி பங்குனியில இப்ப, சரிங்களா? அடுத்தது இவங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சித்திரை மாசம். சித்திரை மாசம் பொண்ணு என்ன பண்ணுவாங்க? சரி, சித்திரை மாசம் என்ன நடந்திருக்கு? சாரி மாற்றி சொல்லிட்டேன். சித்திரை மாசம் என்ன நடந்திருக்கு? ஆடி மாத பிரிவு. ஆடி மாசத்துல கணவன் மனைவியை பிரிச்சு வைப்பாங்க. கிராமத்துல உண்டு அந்த மாதிரி. அப்ப ஆடி மாசத்துக்காக தலைவியை கொண்டு வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு தலைவன் போறான். இதுதான் கான்செப்ட். இதுதான் இந்த பாடத்துடைய கான்செப்ட். அதுதான். அப்படிப்பட்ட கற்பு வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு பிந்தைய அந்த அழகான கற்பு வாழ்க்கைய ரொம்ப அழகா இதுல நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்லலாம். நம்ம நன்றி. அடுத்தது புறத்திணை. இதை பத்தி மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். டைம் இருக்கு, முடிச்சிடலாம் நம்ம. அதாவது 12 வகையான புறத்திணைகளை சொல்லுவாங்க. 10 வகையான புறத்திணை, மேல 12, கீழே கை கிளை பெருந்திணைகளை வந்து சேர்ந்துருவாங்க. அதான் 12 மேல போட்டு கீழே கட் பண்ணிட்டு. வெற்றினா என்ன அப்படின்னா, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 10 வகையான திணைகள். வெற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆணிரை கவர்தல். இந்த கான்செப்ட் என்னன்னா, புறப்பொருள் 1ஆம் ஆளின்னு ஒரு நூல் இருக்கு. ஐயனாரிதனார் அப்படின்னு எழுதிய ஒரு அற்புதமான ஆசிரியர். ஒரு சண்டை எப்படி நடக்கும், நீங்க நிஜமா எப்படி இவங்க எழுதியிருப்பாங்கன்னே தோணும். அந்த அளவுக்கு ஒரு சண்டை முதல்ல எப்படி நடக்கும், அந்த சண்டைக்கு உள்ளார எப்படிலாம் மனசு எப்படி மாறும், எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறத அந்த காலத்திலேயே ரொம்ப அழகா இலக்கணமாக வகுத்திருக்காங்க. எடுத்த உடனே ஒரு சண்டைக்கு இப்ப சாதாரண சண்டையில வருவாரா? அப்ப என்ன பண்ணலாம், சண்டைக்கு என்ன பண்ண வம்பிருக்கணும், என்ன பண்ண ரைட்டா முறைக்கணும், ரைட்டா என்ன ஓய் அப்படின்னு நடந்து போக என்ன பண்ண கால எடுத்து தடிக்க விடணும். அவன் கோவப்படுவான். இது என்ன பண்றது, வம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உரண்டைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்ன உரண்டையா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வம்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி வெற்றி அப்படின்னா ஆணிரை கவர். எடுத்தோடனே ஒரு மன்னன்ட்டு போய், எப்பா நான் போர் கொடுத்து வரேன், சண்டைக்கு போலாமா அப்படின்னா, ஏய் வேலை போட கம்முனு
வர முடியாது அப்படிமா. அப்ப அவனுக்கே தூண்டணும். அப்ப என்ன பண்றது? எடுத்த உடனே ஒரு நாட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? ஆண் நிறை கவர்தல், ஆண் என்றால் பசு, பசுக்களை வந்து கவர்ந்து வருவாங்க. அவன் சும்மா இருப்பானா? போட்டு அடிப்பா, சண்டை போடுவாங்க. அவன் போய் மன்னன்ட்ட, மன்னா பக்கத்து நாட்டு அந்த பகை மன்னன் வந்து நம்ம நாட்டுடைய வந்து பசுமாடுகளை திருடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியா? அப்ப நீங்களும் போய் திருடுங்க போய். அப்ப இது என்னது? சண்டைக்குரிய ஆரம்பம், ஆண் நிறை கவர்தல். அப்புறம் அந்த ஆண் நிறைய மீட்டல். அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவன் நம்ம சண்டை போட்டி ஆகணும், நமக்கு சண்டை என்ன பண்ணும், போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இரண்டு மன்னர்களும் என்னது 2 பேரும் சண்டை போறதுக்கு ஆயத்தமாவதல் வஞ்சித்திணை. அடுத்து காஞ்சி. அப்படி சண்டைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? காஞ்சினா நிலையாமையை உணர்த்தல். எப்பா சண்டைலாம் போடாதீங்கப்பா, சண்டை போட்டீங்கன்னா யானைகள் சாவும், குதிரைகள் சாவும், வீரர்கள் சாவுவாங்க, வீரர்கள் சாவுவாங்க, தாலி அறுபடும். முன்ன ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒண்ணு சொன்னேன், ஏன் வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட. ஒரு கிராமத்துல ஒரு 100 பெண்கள் இருக்காங்க, 10 ஆண்கள் இருக்காங்க. அங்க யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு? சும்மா ஜாலியா பேசலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா பேசக்கூடாது, நம்ம கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் இது இந்த ரூல் இருக்கு, இந்த விஷயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிராமத்துல 100 பெண்கள் இருக்காங்க, 10 ஆண்கள் இருக்காங்க. யாருடைய ஆதிக்கம் அங்க அதிகமாக இருக்கும்? சும்மா தப்பானாலும் பரவாயில்ல, பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது? பெண்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும், ஆண்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்காங்க. இன்றைக்கு 2026 இன்றைக்கு பிப்ரவரி மாசம் 28வது நாள். இன்றைய ஆதிக்கம் பெரும்பான்மையாக பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இன்னைக்கும். என்ன காரணம்னா ஆண்கள் அதிகம், பெண்கள் குறைவு. எங்க ஒரு இடத்துல கம்மியா இருக்கோ அங்க அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கும். தங்கம் விலை குறைவு, வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, விலை அதிகமாயிட்டே போகுது. அந்த 100 பெண்கள் வாழ வேண்டும் என்றால் 10 ஆண்களோட அவங்க சேர்ந்தாகணும், வம்சத்தை விருத்தி படுத்தி ஆகணும், வழியே இல்லை. அன்றைய காலகட்டத்துல 3 மனைவி 4 மனைவி ஏன் போகுது அப்படின்னா ஆண்கள் போர்ல போய் செத்து போனாங்க. ஆண்கள் கிடையாது, ஆண்களே கிடையாது. ஒரு போர்ல லட்சம் பேர், கோடி பேர் செத்து போயிட்டான். எங்க பார்த்தாலும் லேடிஸ், எல்லாம் பெண்கள் தான், ஏகப்பட்ட பெண்கள். சரிவிக்கு தான் போயிடுச்சு. அப்ப என்ன பண்றான்? ஒரு ஆண் வந்து 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி அந்த புறம் நிறைய பண்றான். அந்த தவறுகள் மாறுறதுக்கு 1000 வருஷங்கள் மேலாச்சு. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருஷங்கள். அந்த நிவர்த்தி பெறதுக்கு இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? பெண்கள் கம்மியா இருக்காங்க, ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. யார் எங்க கம்மியா இருக்கோ அவங்களுடைய ஆதிக்கம் எப்பொழுதுமே அதிகமா இருக்கும். அந்த கிராமத்துல ஆண்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த காலத்துல 2 மனைவி 3 பொண்டாட்டி வச்சது காரணம் என்னன்னா இதான் காரணம். ஏன்னா போர் நடந்தது. போர்ல ஆண்களே இல்லப்பா, வழியே இல்லை அவங்களுக்கு. என் பொண்ணு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு இந்த வரதட்சணை தான் வந்தது. அதுக்கு மேல வரதட்சணை கிடையாது. பொண்ணுக்கு பையன் தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணுங்க. மாடு செல்வம்னா மாடுன்னு அர்த்தம். ஆனா இந்த போர் நிகழ்வுக்கு பின்னாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வரதட்சணை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு பரவாயில்ல, என்ன தரமா பரவாயில்ல, 3 தரமா பரவாயில்ல, 4 தரமா பரவாயில்ல, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழணும், என் பெண்ணுக்கு பிள்ளை பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. காரணம் எல்லாமே எதுன்னா இந்த போர் காரணம் தான். ஆனா இப்ப அது கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு. இப்ப நான் சொல்றது இந்த சங்க காலத்துல சொல்றேன் நானு அந்த மாதிரி. அப்ப காஞ்சித்திரி நிலையாமையை உணர்த்தல். எப்ப வேணாம்பா சண்டை வேணாம்னு சொல்றது. உளிஞ்சை, மதுரை கோட்டை அரணை வளைத்தல், பாகுபலி படம் நினைச்சு ஞாபகம் வச்சுங்க. கோட்டையை வளைத்தல், கோட்டைக்குள்ள போறது எப்படி பாகு பிரபாஸ் பவர்கள் அப்படி வளைஞ்சு கொடுத்து அந்த மாதிரி. தும்பை, 2 பேரும் பயங்கரமா போர் செய்யறது. வாகை எவனா ஒருத்தன் வெற்றி பெறுவான். அதுக்கப்புறம் பாடான் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது. உதவிகள்ங்கிறது அந்த மேல இருக்கக்கூடிய 9 திணைகளுக்கும் எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் சொல்றதுக்கு பேரு என்ன அப்படின்னா இந்த புறத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சங்க காலம் என்பது அகத்திணை புறத்திணை என்று 2 மிகப்பெரிய ஒரு திணைகளாக ஒழுக்கமாக பார்க்கப்பட்டது. அற்புதமான திணைகள், 2 திணைகள் இருக்கு. ஒன்று காதல், இன்னொன்று வீரம் என்று சொல்றது. அழகாக எல்லாம் சொல்லலாம். சொல்லிட்டு இறுதியாக ஒரே ஒரு கதையோடு இந்த நிகழ்வை நான் முடித்துக் கொள்றேன். லாஸ்ட் பேஜ் சைடுக்கு வந்துருங்க. நன்றிக்கு முடிச்சுக்கலாம். நம்ம இருங்க, போடுங்க. அதை ஒரு சின்ன ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன் நானு. நான் வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளர். பார்ப்பது கண்ணால் பார்ப்பது கேட்பதை வச்சுக்கிட்டு கதை எழுதுவேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன், நேர்காணல் அப்படின்னு சொல்லி. அந்த கதை வந்து ஒரு உண்மை நிகழ்வை மையப்படுத்தி எழுதிய கதை. இங்க லேடிஸ் அதிகமா இருக்கிறதுனால
கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஒரு கதை தான். சரிங்களா? டச்சிங் அந்த மாதிரி ஒரு கதை. ஒரு உண்மை சம்பவத்தை என்னுடைய கற்பனையை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி அழகா எழுதியிருக்கேன் அந்த கதையை. அந்த கதையில நானே வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்ல போறேன். அதனால அது அப்படியே இருக்கட்டும். நான் இப்ப யூஜி படிச்சுட்டு இருந்தேன். நான் யூஜி படிக்கும் போது கோயில் காலேஜ் ஆத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜில் யூஜி படிச்சு அந்த மேடம் கேட்டுப்பாங்க அந்த கதையை சொல்லியிருப்பேன். நான் ஒரு இடத்துல அவங்க காலேஜ் போகிற சொல்லியிருக்கேன். நான் யூஜி படிக்கும் போது அங்க படிச்சிருக்கக்குள்ள கோயில் காலேஜ் அது. அப்ப என் கூட ஒரு பொண்ணு படிச்சாங்க, கலைவாணி அப்படி ஒரு பொண்ணு படிச்சாங்க. அந்த பொண்ணு நானும் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. அற்புதமான கதை, நல்லா இருக்கு கதை, கேளுங்க, கடைசியா சொல்லுங்க நல்லா இருக்கலையான்ட்டு. அந்த பொண்ணு என் கூட நல்லா பேசுவாங்க, நல்ல ஃப்ரெண்டு. செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு முறை என்கிட்ட வந்து லெனின் உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா சொல்ல போறீங்க, என்ன மேட்ரு, என்ன சொல்லு அப்படின்னா, இல்ல தனியாக பேசணும் அப்படின்னாங்க. அன்றைய வகுப்பு முடிந்த பிற்பாடு மாலை நேரம் சொல்றாங்க, என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி ஒரு பையன் என்னை விரும்புறேன்னு சொல்றான், நான் அவனை விரும்பட்டுமா வேணாமான்னு கேட்டாங்க. எப்பா இல்ல, இதுவான் லைஃப், உனக்கு பிடிச்சா லவ் பண்ணு, பிடிக்கலாம் விட்டு என்னென்ன கேட்க போற அப்படின்னு சொன்னேன். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தேர்ட் இயர் படிக்கும் போது ஒரு டீ ஷாப்ல நான் பார்த்தேன். நான் பேசுவேன் அதை பத்தி, எப்பயுமே அந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சொல்றதுல நானும் கேட்டதில்லை, விட்டுட்டோம். நான் அதுக்கப்புறம் திருச்சி நேஷனல் படிக்கும் போது ஒரு நாள் இரவு அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கால். என்ன கால் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னப்பா நீ மாதிரி கல்யாணம் பண்ணி சொல்லிட்ட, யார் மாப்பிள்ள என்ன ஏதுன்னு கேட்டா, அவன் தான் மாப்பிள்ள, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுல வந்து ஒரு முறை அவன் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு தெரிய முடிச்சிருச்சு, பொண்ணு பார்க்கறதுக்காக வேற பையனை வர சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு போன் பண்ணி லவருக்கு போன் பண்ணி சொல்லிச்சு. அந்த பையன் அந்த பையனை வந்துட்டான். இப்ப பையன் வந்து டைரக்டா அவங்க அப்பா கிட்ட, நான் வந்து உங்க பொண்ணை விரும்புறேன், உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி அந்த அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பொண்ணு கேட்டா உடனே கொடுத்து வரா, பிடிச்சி அடிச்சுட்டாரு, பிடிச்சி அந்த பையனை லவரை உள்ள ஏற்கனவே மாப்பிள்ள பார்க்க உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு ஷாக்கிங், என்ன நடக்குது அப்படின்னு. அடிச்ச உடனே பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஊர் இருக்க பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னப்பா நீ மாட்டுக்க சண்டை போட்டு இருக்க, யாருப்பா நீங்க? ஐயா நான் பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணு என் கூட வருது, பொண்ணு மேஜர், நான் கூட்டு போறாங்கிறான். உடனே பெரியவங்க சொல்றாங்க, ஏம்மா என்னம்மா என் பையனோட போறியா, நீ மேஜர், நான் எங்க அப்பா அம்மா வேணாம், எனக்கு அந்த பையன் தான் வேணும், நான் அந்த பையன் கூட போறேன்னு சொல்லுது. பெரியவங்க எல்லாம், எப்பா இது போலீஸ் கேஸ் ஆயிடும், நீ பொண்ணை அனுப்பிச்சு விட்டுருங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவும் தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு, எனக்கு இந்த பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இந்த பையன் கூட போயிடுச்சு. கான்சர் முடிஞ்சுது. 2007-8 மேரேஜ். ஒரு 5 வருஷம் கழிச்சு 2011 எனக்கு கல்யாணம், எனக்கு மேரேஜ். 11 மேரேஜுக்கு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பத்திரிகை வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நண்பி அந்த தோழிக்கு பத்திரிகை வைக்க நான் போறேன். போகக்குள்ள ஒவ்வொரு கேட்டு விசாரிச்சு அந்த பொண்ணு இப்ப வாழ்ற வீட்டுக்கு போறேன். போனா ஒரு மலைக்காடுக்கு ஓரமா ஒரு 8 கிராமம்னு வச்சுங்களேன். கேட்டு போறேன், டபர் அங்க இருக்கு பாரு, டபர் இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் என் ஃப்ரெண்டு ஒரு டிவி ஸ்பீட் எக்ஸல்ல போறோம். போனா இங்கிருந்து போயிட்டே இருக்கோம். ஒரு அம்மா சொல்றாங்க, பார்ப்பா அந்த கொட்டா பாரு, தனியா கொட்டா தெரியுதுல்ல, அதுதான் அந்த பொண்ணு வீடு அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அந்த கொட்டா நோக்கி போயிட்டு இருக்கோம். போனா வெயில் வரையா போயிட்டே இருக்கோம். ஒரு பொண்ணு தலையில வேடு கட்டிக்கிட்டு, ஒரு ஸ்கூல் சட்டை, ஒரு பாவாடை போட்டுக்கிட்டு, கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. நாங்க இங்க இருந்து அங்க போய் நின்று அந்த பொண்ணு, அம்மா நான் இந்த ஃப்ரெண்டு, நானு கல்யாண பத்திரிகைக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணு பேரை சொல்லி வீடு எங்கம்மா அப்படின்னு கேக்குறேன். அந்த பொண்ணு என்ன திரும்பி பாக்குது. பார்த்த உடனே பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கேக்குறேன், என்னம்மா அந்த பொண்ணு பேர் சொல்லி திரும்ப கேக்குறேன். நான் கல்யாணம், நான் எனக்கு மேரேஜ், பத்திரிகை வைக்க வந்திருக்கேன், வீடு எங்கன்னு கேக்குறேன். அந்த பொண்ணு திரும்ப என்ன பார்த்துட்டே நிக்குது. கொஞ்ச நேரத்துல கண்ணு கலங்கி அழுவுது. அப்படின்னா பாக்குறேன். பார்த்த உடனே எனக்கு மனசு உணர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அந்த பொண்ணுதான் இது. பார்த்த உடனே ஓடுது. உள்ள ஓடி போய் கதவை சாத்திடுச்சு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு அழகான பொண்ணு, சிவந்தான முகம், நீள்வட்டமான பொட்டு, காதல குண்டலம், அழகான பொண்ணு. அடையாளமே தெரியல, சுத்தமா அடையாளம் தெரியல. வாயெல்லாம் பெருசாகி உமிஞ்சு கிஞ்சி எல்லாம் மாறிடுச்சு. கதவை சாத்திடுச்சு. கதவை தட்டுறேன், வெளியே வாப்பா, எனக்கு மேரேஜ், நான் வந்து பத்திரிகை கொடுக்கணும், வாங்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றேன். என்ன பார்க்காத, நீ பத்திரிகை கட்டில வெளியே வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு வரேன். அதெல்லாம் முடியாது,
உன் கையால கொடுக்க வந்திருக்கேன், நீ உன் கையால வாங்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் அந்த பொண்ணு ஒரு வழியே இல்லை, கொஞ்சம் கழிச்சு நான் போக மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு மேல ஒரு துண்டு மட்டும், சட்டை மேல சும்மா ஒரு துண்டு, ஒரு பழைய அழுக்கு துண்டு போட்டுக்கிட்டு தொட்டியில தண்ணி வச்சிருக்காங்க கிராமத்துல. தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த துண்டிலேயே மூஞ்சி தொடச்சு நிக்கிது. வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்றேன். என்னப்பா இப்படி ஆயிட்டா, படிச்ச புள்ள என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுது. சொல்லிட்டு நான் இங்க ஒரு அடிமையாக இருக்கிறேன், நானு ஒரு அடிமையாக இருக்கிறேன், எல்லா வேலையும் செய்யணும், காட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஏகப்பட்ட சிக்கல், ஹஸ்பண்ட் எனக்கு துணை இல்லை, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட ஆஃபர், ஏதோ ஒன்று சொல்லு, ரைட் பேசுது, ரைட் இப்பதான் போகுது. சரி ஓகே, உங்களுடைய விதி அவ்வளவுதான், கஷ்டம்தான், சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறேன். திரும்ப அந்த பொண்ணு என்னை கூப்பிடுது, லெனின் அப்படின்னு கூப்பிடுது. சொல்லுப்பா என்ன வேணும்? உங்க ஊர்ல லைப்ரரியில எனக்கு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி வாங்கி தர முடியுமா? இந்த உலகத்துல நான் உயிரோடு வாழ வேண்டுமானால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிஎஸ்சி நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல நாங்க வாங்கி தரோம். 2011 எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு வரோம். 11, 12, 13, 14, 15 2015 குரூப் 2A எக்ஸாம் எழுதுது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகுது. இன்றைக்கு அந்த பொண்ணு கங்கவள்ளி தாலுகால டெப்டி தாசில்தார். நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு வீட்டுக்காரர் இருந்து எல்லாமே, கார் தனியா, வீட்டுக்கு கார் போகுது, எல்லாம் வராங்க, மாமனார் மாமியார் புருஷன் எல்லாம் அந்த பொண்ணு சொல்றதுதான். வாழ்வியல் படிக்கணும். கல்வி என்பது அற்புதமான ஒரு விஷயம். அந்த கல்வியை சரியான முறையில் நாம கற்றுக்கொண்டோமானால் அதை விட வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி இங்க கூடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மகிழ்வான நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்றவற்றை தெளிவாக கற்று அதற்கேற்ற வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கிணங்க முனைவர் க. லெனின் அவர்கள் வாழ்வியல் இலக்கியம் பற்றியும், அகத்திணை, புறத்திணை, அன்பின் ஐந்திணைகள், ஐவகை நிலங்கள் பற்றியும், அகநானூற்றில் உள்ள கருத்துக்கள் பற்றியும், 500 புறத்திணைகள் பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கினார். அவர்களின் ஆழ்ந்த அறிவும் சிந்தனை தெளிவும் அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கும் சிறப்பான உரைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் கருத்துக்கள் எங்கள் அனைவருக்கும் புதிய சிந்தனையை விதைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க தூண்டுதலாக அமையும் என்பது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நன்றி.